நோட்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரைட். வாட்ஸ்அப்ல மொத்தம் வந்து ரெண்டு டைப் ஆஃப் டூல் இருக்கு. ஆப்பா அண்ட் ஆல்சோ வாட்ஸ்அப் ஏபிஐயும் இருக்குது. பர்சனல் வாட்ஸ்அப், நம்பர் ஒன். இன்னொன்னு பிஸ்னஸ் வாட்ஸ்அப். மூணாவது வாட்ஸ்அப் ஏபிஐ. ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க, இந்த மூணு டூல்ல யார் யார் என்னென்ன யூஸ் பண்றீங்க அப்படிங்கறத கொஞ்சம் கமெண்ட் பண்ண முடியுமா? ரைட். நான் இதுல பர்சனல் வாட்ஸ்அப் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ரெண்டு ஃப்ரீ ரிசோர்ஸ் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஒன்று ரைட். பர்சனல் வாட்ஸ்அப்ல வந்து கம்யூனிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, வாட்ஸ்அப் கம்யூனிட்டி. அது நீங்க பில் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட நம்பரும் உங்க கஸ்டமர் நம்பரும் மட்டும்தான் காமிக்கும் உங்களுக்கு. அந்த கம்யூனிட்டிக்குள்ள எத்தனை குரூப் ஆட் பண்ணீங்கனாலும் சரி, இல்ல வந்து பர்சன்ஸ் ஆட் பண்ணீங்கனாலும் சரி, மற்றவங்களோட டேட்டா வந்து அவங்களுக்கு ஷேர் ஆகாது. சரிங்களா? இது வந்து ஒரு பிரைவேட் கம்யூனிட்டி மாதிரி. இது ஒன் ஆஃப் தி ஆப்ஷன், ஃப்ரீ ரிசோர்ஸ். இது வந்து நீங்க குரூப் மாதிரியே அதை கிரியேட் பண்ணிட்டு எல்லாரையும் வந்து நீங்க இன்வைட்ல ஆட் பண்ணணுமே தவிர, அவங்கள இன்வைட் பண்ணி என்ன ரீசனுக்காக அந்த குரூப்ல ஆட் ஆகணும், அந்த குரூப்ல ஆட் ஆகுறது மூலியமா அந்த கஸ்டமருக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத அவங்களுக்கு நாலேஜ் கொடுத்து அதுக்கப்புறம் தான் நீங்க எதுனாலுமே பண்ணணும். அண்ட் தென் ரெண்டாவது ஆப்ஷன் வந்து வாட்ஸ்அப் சேனல். இப்போ எப்படி சோஷியல் மீடியா பேஜஸ் இருக்குதோ, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மாதிரி, அது வாட்ஸ்அப் சேனல்ங்கிற ஆப்ஷனும் இதுல இருக்குது. அண்ட் தென் பிஸ்னஸ் ஆப்பை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ப்ராட்காஸ்ட், கஸ்டமரை செக்மெண்ட் பண்றதுக்கு லேபிள்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது எவ்வளவு பேர் யூஸ் பண்றீங்கன்னு தெரியல. இது வாட்ஸ்அப் ஏபிஐ வந்து அல்டிமேட்லி பெய்டு. இது காஸ்ட் வந்து கொஞ்சம் ஹையாகவும் இருக்கும். சரிங்களா? நான் யாருக்கு சஜஸ்ட் பண்ணுவேன்னா, மோர் தென் 5000 கஸ்டமர்ஸ்க்கு மேல இருக்கக்கூடிய பிசினஸஸ்க்கு மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். என்னோட ஆடியோ கேக்குது இல்லையா? ஆடியோ கிளியர் இல்லை? நான் எதுவும் ரைட். தேங்க்யூ, தேங்க்யூ. வாட்ஸ்அப் கம்யூனிட்டிங்கிறது வந்து முழுக்க முழுக்க வந்து நம்ம வந்து ஒரு பிரைவேட் கம்யூனிட்டியா பீப்புளை ஹேண்டில் பண்றதுக்காக நம்மளோட ஆர்ஒய்சி குரூப்புமே இட்ஸ் அ பிரைவேட் கம்யூனிட்டி. சரிங்களா? இது பிசினஸ் ஆப்ல அவைலபிளா கிடையாது. நீங்க அதை வந்து பிரைவேட் கம்யூனிட்டி லாகின் பண்ணிட்டு உங்க பிசினஸ் வாட்ஸ்அப் நம்பரையும் கூட ஒரு அட்மினாவோ இல்ல ஓனராவோ மாத்திட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க வெளியே வந்துடலாம். சரிங்களா? இங்க பாருங்க, உங்களுக்கு நான் ஜஸ்ட் ஒரு மாடல் காமிக்கிறேன். திஸ் ஆல் ஆர் அவர் கம்யூனிட்டி. இப்போ நான் பேட்ச் 5 போறேன்னா இதுல எத்தனை மெம்பர் இருக்காங்கன்னு எனக்கு காமிக்கும். பட் நீங்க அட்மினா இல்ல அப்படின்னா உங்களுக்கு அந்த டேட்டா காமிக்காது. எவ்வளவு பேருக்கு இப்ப நீங்க ஆர்ஒய்சி குரூப்ல இருப்பீங்க, பட் என்னோட டேட்டா காமிக்கல அப்படிங்கிறது எவ்வளவு பேரு? உள்ள இருக்க கான்டாக்ட்ஸ் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. அண்ட் அதில் கம்யூனிட்டி செட்டிங்ஸ் இருக்கு. அதெல்லாம் நீங்கள் லிவரேஜ் பண்ணி எத்தனை குரூப் வேணாலும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கான்டாக்ட்ஸையும் ஆட் பண்ணலாம். ஆனால் ஒன்லி திங், அவங்க பெர்மிஷன் இல்லாமல் அவங்கள வந்து ஆட் பண்ணக்கூடாது. சரிங்களா? ப்ராட்காஸ்ட் எவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ப்ராட்காஸ்டில் ஒரு கேப் இருக்கு. சரிங்களா? இந்த வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் வந்து உங்க கான்டாக்டை சேவ் பண்ணிருக்கணும். அது எவ்வளவு பேருக்கு தெரியும்? கஸ்டமர் நீட் டு சேவ் யுவர் கான்டாக்ட். அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் தடவை ஒருத்தருக்கு இன்ஃபர்மேஷன் அனுப்பும் போதே உங்களை பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா உங்க நம்பரை சேவ் பண்ண வைக்கிறது தான் உங்களோட ஃபர்ஸ்ட் டாஸ்கா இருக்கணும். ஓகேங்களா? இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் டாஸ்க்.
அதுக்கப்புறம் தான் நீங்க அவங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷன்னாலும் அனுப்ப முடியும். சரிங்களா? இதுல பொறுத்த வரைக்கும் பிரைவேட் கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் டாஸ்க் என்னன்னா, பர்சனல் வாட்ஸ்அப்ல கிரியேட் பண்ணிட்டு கிரியேட் அக்கவுண்ட் ஆன் பர்சனல் வாட்ஸ்அப். சரிங்களா? இதே பிஸ்னஸ் வாட்ஸ்அப்ல வந்து பாத்தீங்கன்னா, நான் ப்ராட்காஸ்ட் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா நீங்க மஸ்ட் வந்து அவங்களோட நம்பரை அவங்க வந்து சேவ் பண்ணியிருக்கணும். அப்பதான் இன்ஃபர்மேஷன் போகும். ரைட். எப்படி நான் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்றது கம்யூனிகேஷன் சேனல்ல அப்படிங்கிறப்பனா, இந்த 2 டூலும் வந்து 2யும் நீங்க லிவரேஜ் பண்றவங்களும் பண்ணலாம். இல்ல நான் வந்து வாட்ஸ்அப் கம்யூனிட்டி போறேன் அப்படின்னாலும் பண்ணலாம். உங்களோட விஷ் தான். பட் நம்ம வந்து ஒரு ஸ்டெப் சொல்லித்தரேன். எப்படி வந்து கஸ்டமர் கிட்ட வந்து நம்ம எங்கேஜ் ஆகணும் ஃபர்ஸ்ட் தடவை, அந்த கனெக்ஷன் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத நான் சொல்றேன். ஹவு டு கிரியேட் கஸ்டமர் கனெக்ட். ஓகேங்களா? எவ்வளவு பேருக்கு நியூ கஸ்டமர் கிட்ட எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும்னு தெரியணும். இன்னொன்னு எக்ஸிஸ்டிங் கஸ்டமரை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரியணும். அதை சொல்லுங்க பார்ப்போம். ஃபார் நியூ கஸ்டமர், நான் ஃபர்ஸ்ட் நியூ கஸ்டமருக்கு சொல்லிடுறேன். நியூ கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம், ஏதாவது நீங்க ஆட் ரன் பண்ணியிருப்பீங்க, இல்லை உங்க கஸ்டமர் ஏதாவது ரெஃபரல் கொடுத்துருப்பாங்க, ஏதாவது ஒன்று நடந்திருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணிடுவோம், இப்போ ஆட்டோமேஷன்ல போயிட்டு நம்மளோட ப்ராடக்ட்ஸ் என்னென்ன இருக்குது, என்ன ப்ரைஸுக்கு இருக்குது, எல்லாத்தையும் அங்கேயே சொல்லிடுவோம். எவ்வளோ பேர் அதை பண்றீங்க? கஸ்டமருக்கு நம்மளோட ப்ரைஸிங்கோ நம்ம கிட்ட இருக்க ப்ராடக்ட்ஸோ ஃபர்ஸ்ட் லெவல்ல தெரியணும்னு அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் லெவல்ல நீங்க பண்ண வேண்டியது ஒரு இன்ட்ரோ மெசேஜ். ஓகேங்களா? அதுல என்னன்னா, நீங்க யாரு, who are you, what you do, நீங்க என்ன பண்றீங்க, அது வந்து ஜெனரலா இருக்கணும். அது மேபி ஒரு ஸ்டேட்மெண்ட்டா, ஒரு பர்பஸ் ஸ்டேட்மெண்ட்டா இருக்கலாம். சரிங்களா? நீங்க என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்றீங்க, வாட் ப்ராப்ளம் யூ சால்வ். சரிங்களா? இதை வந்து சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கிராட்டிடியூட் மெசேஜ் மாதிரி நீங்க கொடுக்கலாம். எங்களை காண்டாக்ட் பண்ணதுக்கு நன்றி, நாங்க வந்து எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற கிராட்டிடியூட் மெசேஜ். தென் அவங்களுக்கு நீட் என்ன அப்படிங்கிறத ஸ்டார்ட் கான்வர்சேஷன். அது வந்து லைக் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். அவங்களோட டோன் ஆஃப் அப்ரோச்சே ஃப்ரெண்ட்லி கான்வர்சேஷன் இருக்கணும். Understand their problem or challenges. சரிங்களா? இத பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க கிட்ட வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச்ல உங்க பிசினஸ் சொல்யூஷனை ரிவீல் பண்ணும். ரைட். இப்ப நியூ கஸ்டமர் என்கேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ட்ரோ மெசேஜ், நீங்க யாரு, என்ன பண்றீங்க, நீங்க எப்படி வந்து அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும், என்ன மாதிரியான காமனான ப்ராப்ளம்ஸை, அது ஒரு இண்டிவிஜுவலுக்குனாலும் சரி இல்லை இன்னொரு பிசினஸ்க்கு சரி, என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்றீங்க அப்படிங்கிறத ஒரு பர்பஸ் ஸ்டேட்மெண்ட்டா நீங்க வந்து கொடுக்கலாம். சரிங்களா? அடுத்து அவங்கள்ட்ட ஒரு கிராட்டிடியூட் மெசேஜ் கொடுத்துட்டு அவங்க என்ன பர்பஸ்க்காக இது பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு வெல்கமிங் மெசேஜ் கொடுத்துட்டு தென் அவங்களோட கான்வர்சேஷன் ஸ்டார்ட். அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா?
சாரி டு இன்டரப்ட். ஓகேங்களா? அந்த இன்ட்ரோ மெசேஜ் கிளியரா ஸ்டேட்மெண்ட் பண்ண போறீங்க. அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டு, இப்போ குட் மார்னிங்கோ குட் ஈவினிங்கோ அவங்க என்ன டைம் காண்டாக்ட் பண்றாங்களோ அதை சொல்லிட்டு அவங்க கிட்ட ஒரு ரேப்போ பில்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத கொஸ்டின் மூலமா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க நீட் என்னன்னு ஃபைன் பண்ணிட்டு தென் உங்களோட அப்ரோச் வந்து சொல்யூஷன் ரிலேட்டடா இருக்கணும். சரிங்களா? இதே நான் வந்து ரீடைன் பண்ண போறேன் அப்படின்னா ஆல்ரெடி கான்டாக்ட் இருக்கும் உங்ககிட்ட. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் லெவல்லே நீங்க இது பண்ண போறது என்னன்னா பெர்மிஷன். ஏற்கனவே நம்ம அதை சொல்லி கொடுத்துருக்கோம். ஆஸ்க் பெர்மிஷன் அண்ட் இன்வைட் யுவர் குரூப், இன்வைட் யுவர் கம்யூனிட்டி ஆர் சேவ் யுவர் கான்டாக்ட். எதுக்காகனா ப்ராட்காஸ்ட் போனோம் அப்படின்னா உங்க கான்டாக்டை சேவ் பண்ண சொல்லி அவங்கள்ட்ட ரிக்வஸ்ட் பண்ணோம். அப்பதான் உங்களுக்கு ஃபர்தர் அப்டேட் நாங்கள் ஹெல்ப்பா இருக்கோம் அனுப்புறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? நெக்ஸ்ட் நம்மளோட அந்த கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ற மாதிரி ஒரு கஸ்டமர் ஃபோக்கஸ் மெசேஜ். அதில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் தெரியும்னு நினைக்கிறேன். ரிமெம்பர், அவங்கள ரிமெம்பர் பண்ற மாதிரி இருக்கலாம், இல்லை அவங்கள கேர் பண்ற மாதிரி இருக்கலாம், இல்லை இன்வைட் பண்ற மாதிரி இருக்கலாம். ஓகேவா? இதை நீங்க பண்ணீங்கனாலே இட்ஸ் கிவ் பெட்டர் ரிசல்ட்ஸ். எனக்கு வந்து சொல்லுங்க என்னென்ன டூல் யூஸ் பண்றீங்க? ஏன்னா நியர்லி இப்போ நம்ம ஒரு 9+ பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்கும். எல்லாம் தீபாவளி ரஷ்ல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால நிறைய பீப்புள் வந்து ஜாயின் பண்ணாம இருக்காங்க. வி ஷேர் ரெக்கார்டிங்ஸ் ஆல்சோ குரூப்ல. என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்றீங்க? நீங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய சேலஞ்சஸ் சொல்லுங்க. இப்போ நான் சொல்லிட்டேன், ஒரு நியூ கஸ்டமர்னா ஒரு இன்ட்ரோ மெசேஜ் இருக்கணும். அதுல நீங்க யாரு, என்ன பண்றீங்க, நீங்க என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்றீங்கிற ஒரு பர்பஸ் ஸ்டேட்மெண்ட் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணணும். அவங்களோட ஒரு கிராட்டிடியூட் மெசேஜ் கொடுத்து ஒரு ஃப்ரெண்ட்லி கான்வர்சேஷன் பில்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களோட சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத சொல்லணும். அவங்களுக்கு என்ன ஸ்பெஷலைஸ்டா பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பர்சனலைஸ்டு சொல்யூஷன். சரிங்களா? இல்ல கஸ்டமைஸ்டு சொல்யூஷன். சரிங்களா? ரைட். இதே எக்ஸிஸ்டிங் கஸ்டமரா இருக்காங்கன்னா நீங்க வந்து அவங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்கணும். அண்ட் தென் கஸ்டமரை வந்து இன்வைட் பண்ணணும் உங்க கம்யூனிட்டிக்குள்ள. நிறைய பேர் குரூப்ல உங்கள்கிட்ட கான்டாக்ட் இருக்கு அப்படிங்கிறதுக்காக நீங்களா எடுத்துட்டு போய் குரூப்ஸ்ல ஆட் பண்ணுவீங்க. அது ஒர்க்கே ஆகாது. அட் த சேம் டைம் உங்க கான்டாக்டை சேவ் பண்ண வைக்கிறது உங்களோட ஃபர்ஸ்ட் கோலா இருக்கணும். அந்த பெர்மிஷன் கேம்பெயின் மூலமா அங்கேயும் நீங்க வந்து கிராட்டிடியூட் கொடுக்கலாம். சரிங்களா? கஸ்டமர் கிராட்டிடியூட் மெசேஜ் கொடுத்து அதுக்கப்புறம் நீங்க வந்து அந்த ஆஸ்க் பெர்மிஷன் கேட்கலாம். அதுக்கப்புறம் தான் கஸ்டமர் ஃபோக்கஸா அவங்களோட மெசேஜ் இருக்கணும். ஒன்று அவங்கள ஞாபகப்படுத்துற மாதிரி, இல்லை அவங்கள கேர் பண்ற மாதிரி, இல்லை அவங்கள இன்வைட் பண்ற மாதிரி எது வேணாலும் நீங்க அனுப்பலாம். இது எவ்வளவு பேர் கனெக்ட் ஆகுது கமெண்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம நிறைய நேரங்கள்ல அந்த கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்ல வந்து அந்த ரேப்போ செட் பண்ணாமையே நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் அனுப்புவோம். அவங்களுக்கு அது வந்து ஸ்பேமா ஃபீல் ஆகும். சரிங்களா? இது எவ்வளவு பேருக்கு கனெக்ட் ஆச்சு? இதை வந்து நீங்க பல்காவும் பண்ண முடியும். ஏன்னா கொஞ்சம் எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும் இந்த டூல்ஸ்ல. இப்போ பிசினஸ் வாட்ஸ்அப்போ பர்சனல் வாட்ஸ்அப்போ கொஞ்சம் எஃபர்ட் போடணும். ஆனா அதை கன்சிஸ்டண்டா பண்ணீங்கன்னா அங்கேயே உங்களுக்கு ஒரு நல்ல பேஸ் கிரியேட் ஆயிடும். சரிங்களா? ஒரு மோர் தென் 5000 கஸ்டமருக்கு மேல இருந்தா யூ கோ வித் வாட்ஸ்அப் ஏபிஐ. நிறைய பேருக்கு இங்க இருக்கவங்கள வந்து மோர் தென் 5000 மேல இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதனால அது நீட் இல்லை. எவ்வளவு பேர் எவ்வளவு கஸ்டமர் கான்டாக்ட்ஸ் ஹேண்டில் பண்றீங்க எனக்கு அதை சொல்ல முடியுமா? ஜஸ்ட் 1K இல்ல 2K 3K எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? 3000 சூப்பர். இது இந்த லெவலுக்கு ஃபுல்லா நீங்க வந்து பிசினஸ் வாட்ஸ்அப்பையும் அந்த கம்யூனிட்டியும் லிவரேஜ் பண்ணாலே போதும். மேக்ஸிமம் உங்க கான்டாக்டை கஸ்டமர் சேவ் பண்ணிட்டாங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்கு இன்டைரக்டா ரீச் பண்றதுக்கு. அது என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். ரெண்டுலயுமே அந்த ஆப்ஷன் இருக்கு, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ். அது மூலியமாவும் அவங்கள நம்ம ரீச் பண்ண முடியும். இனிஷியல் டேஸ்ல இது நமக்கு போதும். அதுக்கப்புறம் நீங்க வந்து க்ரோ ஆக நீங்க வந்து ஒரு பெய்டு டூலோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு போகலாம். சரிங்களா? வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லயும் நீங்க நிறைய பண்ண வேண்டியது என்னன்னா இந்த ஐஸ் பிரேக்கர் கேம்பெயின்ஸ் தான் நிறைய பண்ணணும். சும்மா நம்ம வந்து ப்ராடக்டை விற்கிற மாதிரி இல்லாம
நிறைய வந்து ஐஸ் பிரேக்கர் கேம்பெயின்ஸ் பண்றப்ப உங்களுக்கு கஸ்டமர் வந்து அங்க இருந்து கன்வெர்ட் ஆவாங்க. என்னோட கண்டென்ட் நீங்க நிறைய பாக்குறீங்கல்ல, எங்கேயாவது நான் என்னோட டைரக்ட் செல்லிங் ஏதாவது பாக்குறீங்களா? இல்ல ஏதாவது கஸ்டமர் சேலஞ்சையோ ப்ராப்ளம்ஸை பத்தியோ பேசியிருக்கேன்? கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேருக்கு நான் என்ன பண்றேன்னு தெரிய வாய்ப்பு இல்லை, பட் நான் ஏதாவது இண்டஸ்ட்ரி சார்ந்த மார்க்கெட்டிங் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் அண்ட் சேலஞ்சஸ் ரிலேட்டடான சொல்யூஷன் கொடுத்துட்டு இருக்கேன். டைரக்டா நான் ஏதாவது ப்ராடக்ட் செல் பண்ணிட்டு இருக்கேனா? எவ்வளவு பேர் என்னோட சோஷியல் மீடியா கண்டென்ட், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் பார்த்துருக்கீங்க? கமெண்ட் பண்ணுங்க பாப்பா. ஃபர்ஸ்ட் லெவல்ல என்ன வேல்யூ கொடுக்குறோம் அப்படிங்கறதான் பார்க்கணும். நீங்க வந்து ஐஸ் பிரேக்கர் ஃபார் வேல்யூ கிரியேஷன் தான். ரைட். உங்களோட இண்டஸ்ட்ரியிலையுமே நீங்க வந்து ப்ராடக்ட்டை பத்தி அதிகமா ஃபோக்கஸ் பண்ணாம அவங்களோட ப்ராப்ளம்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க, சேலஞ்சஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா பீப்புள் கம். அது நடக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ரைட். எவ்வளவு பேருக்கு இது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு? கொஞ்சம் ஸ்லோவா போயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃபேன் சவுண்ட்னால உங்களுக்கு கரெக்டா கேக்குதா என்னன்னு தெரியல. ஜஸ்ட் நீங்க வந்து கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பீப்புள்கிட்ட வந்து ஒரு ரேப்போ பில்ட் பண்ணி ஒரு கிராட்டிடியூட் கொடுத்து ஒன்று ஒரு ஃப்ரெண்ட்லி கான்வர்சேஷன் பில்ட் பண்ணிட்டு அவங்களை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் கொடுக்குறப்ப அது வந்து 100% ஒர்க் ஆகும். இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. வாட்ஸ்அப் கம்யூனிட்டியை வந்து நீங்கள் லிவரேஜ் பண்ணலாம். கஸ்டமரை வந்து இன்வைட் பண்ணலாம். அந்த பிரைவேட் கம்யூனிட்டி நான் இங்கே காமிச்சேன் இல்லைங்களா, இந்த மாதிரி நிறைய கம்யூனிட்டிஸ் நீங்கள் பில்ட் பண்ணலாம். இப்போ இதில் வந்து நான் இருக்கனால, நான் அட்மினா இருக்கனால என்னோட டீடைல்ஸ் காமிக்குது. ஒரு 679 மெம்பர்ஸ் இருக்காங்க இதுக்குள்ள. அண்ட் ஆல்சோ ஆர்ஒய்சி பேட்சஸும் ஒரு 6 பேட்ச் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ 7வது பேட்ச் போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி நம்ம பீப்புளோட கனெக்ட் ஆகிறப்ப மட்டும்தான் நமக்கு வந்து ஃபியூச்சர்ல அவங்கள்ட்ட இருந்து பிசினஸ் வர வாய்ப்பு இருக்கும். பட் எந்த வகையிலையும் நம்ம அப்ரோச் பண்ணும்போதே, ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணும்போதே அவங்கள்ட்ட ஏதாவது ஒன்று வந்து நம்ம பிசினஸ்ல செல் பண்ணணும், ப்ராடக்டை செல் பண்ணணும் அப்படிங்கிற அப்ரோச்ல இருக்கக்கூடாது. நம்ம அது இருந்தோம் அப்படின்னா நம்மளால லாங் டேர்ம் வளர முடியாது. இது எவ்வளவு பேர் அக்ரி பண்றீங்க? நான் ஏற்கனவே சொல்லுவேன், டோன்ட் செல் தம், மேக் தம் பை. கரெக்டுங்களா? அதனால அதை வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு 2-3 பேர் இப்போ நியூவா ஜாயின் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளவு பேர் கனெக்ட் ஆச்சு நான் சொன்ன விஷயங்கள்லாம்? உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் அன்மியூட் பண்றேன். ஐ ஷேர் திஸ் வாட்ஸ்அப். உங்களுக்கு இதை ப்ரீஃபா வந்து இதையும் கொடுக்குறேன். ஒரு நிமிஷம். வேற யாரும் கொஸ்டின்ஸ் இருந்தா நீங்க வந்து அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். நான் இப்போ வந்து ஜென்ரலா என்னோட தாட்ஸை ஷேர் பண்ணிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிபிக் கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சிஸ்டர், சொல்லுங்க. எனக்கு என்னன்னா, இப்போ நியூவா வரவங்களுக்கு இந்த அப்ரோச் ஓகே. அண்ட் அகைன் அவங்களுக்கு ஃபாலோ பண்ணும்போது எப்படி அவங்கள இரிட்டேட் பண்ணாம ஃப்ரெண்ட்லியா ஃபாலோ பண்றது? அது until they yet not converted as a customer. ஸோ லீடா அவங்க வந்து ப்ராஸ்பெக்டா அவங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது. கரெக்ட். இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணலாம்னா சீக்வென்ஸ் மெசேஜஸ்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் டெய்லி அனுப்புறதும் பண்ணலாம். டெய்லி இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியுங்களா, கஸ்டமருக்கு வேல்யூ ட்ரிவன் இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்க கன்வெர்ட் ஆகிற வரைக்கும். அதுவும் நீங்க வந்து ரொம்ப மந்த்லினா நீங்க ஒரு குறைஞ்சது எப்படி சொல்லுவோம்னா ஒரு 14 டச் பாயிண்ட்ஸ் இருந்தாலே அவங்க கன்வெர்ட் ஆயிடுவாங்க. ஒரு 2 to 3 வீக்ஸ் பண்ணலாம். அதுக்கு மேல ஒரு 6 months கேப் விட்டு இல்ல ஒரு 3 months கேப் விட்டு அகைன் அவங்களை நர்ச்சர் பண்ணலாம். ஆனா கண்டினியூஸா பண்ணக்கூடாது. டெய்லி பண்ணாலும் அது சாரி ஒரு 1 year ஃபுல்லா நான் பண்றேன் அப்படின்னாலும் அது ஸ்பேம். குறைஞ்சது 14 டச் பாயிண்ட்ஸ் அனுப்பலாம். அதுக்கு ஏதாவது டேஸ் இந்த மாதிரி இருக்கா? ஃபர்ஸ்ட் டே, தேர்ட் டே அந்த மாதிரி? 2 வாரத்துக்கு டெய்லியும் கூட அனுப்பலாம். மேக்ஸிமம் கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்களுக்கு வேல்யூடா இருந்துச்சுன்னா, உங்களோட ஒர்க் பண்ணணும்னு அவங்க ஃபீல் பண்ணா தே கம். அப்படி இல்லைன்னா அதுக்கப்புறம் ஒரு கேப் ஆகுது, ஒரு 3 months ஆகுது கேப் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க அதை பண்ணணும். ஓகேங்களா? மினிமம் இல்ல ஒரு 1 month 2 months ஆகுது கேப் இருக்கணும். அது இல்லாம பண்றப்ப கண்டினியூஸா பண்ணாலும் அவங்க ஸ்பாமா ஃபீல் பண்ணுவாங்க. நீங்க உங்க ப்ராடக்ட் இல்லாம உங்க பிசினஸ் சார்ந்த ஏதாவது வேல்யூ ட்ரிவன் இன்ஃபர்மேஷன்ஸை நீங்க வந்து அவங்களுக்கு கொடுக்கணும்.
இந்த 14 டச் பாயிண்ட்ங்கிறது என்னன்னா அடுத்தடுத்து நீங்க இன்ஃபர்மேஷன் அனுப்புறப்ப ஏதாவது ஒரு விஷயத்துல அவங்களுக்கு ஸ்பார்க் கிடைக்கும், அவங்க உங்கள்கிட்ட கன்வெர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆனா நான் என்ன சொல்லுவேன்னா அவங்க வந்து கன்வெர்ட் ஆகியே ஆகணும் அப்படிங்கிற மோட்டிவ்ல போனோம்னா அங்க ஜெயிக்க மாட்டோம். நம்ம அந்த இடத்துல வந்து வேல்யூ கொடுக்கறது மட்டுமே பர்பஸா இருக்கணும். அவங்களுக்கு அதை புரிய வைக்கிறது, உங்களோட ஈகோசிஸ்டம் என்னன்றதை புரிய வைக்கிறது மட்டுமே பர்பஸா இருக்கணும். தேங்க்யூ பிரதர். ரியலி அது வந்து கொஞ்சம் பெனிஃபிட் ரிலேட்டடா இருக்கணும். உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குங்கிறத சொல்லணுமே தவிர நீங்க டைரக்டா உங்க ப்ராடக்ட்டை வந்து பிச் பண்ணாம அது இருக்கணும். சரிங்களா? தேங்க்ஸ் பிரதர். தேங்க்ஸ் லாட். அதுல நீங்க உங்களோட சோஷியல் மீடியா இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது போடுறீங்கன்னா கூட அனுப்பலாம். அதுல சோஷியல் மீடியா போஸ்ட் ஓகே. ஏதாவது போடுறீங்க, இல்ல ஏதாவது வீடியோ பண்றீங்க, ஏதாவது கஸ்டமர் டெஸ்டிமோனியல் இருக்கு, அதெல்லாம் கூட அனுப்பலாம். சோஷியல் மீடியா போஸ்ட், கஸ்டமர் டெஸ்டிமோனியல், மேக்ஸிமம் இந்த டெஸ்டிமோனியல்ஸ் வந்து நல்லா ஒர்க் ஆகும். அது நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். ஃபாஸ்ட் கஸ்டமர்ஸோட டெஸ்டிமோனியல்ஸ்னு சொல்லிட்டு ஓகே. நீங்க அவங்களுக்கு அதை இன்ஃபர்மேஷனா தான் கொடுக்கணுமே தவிர, வேல்யூ ட்ரிவன் இன்ஃபர்மேஷனா தான் கொடுக்கணுமே தவிர அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி உடனே அவங்க கன்வெர்ட் ஆகணும் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடாது. அவ்வளவுதான். சரிங்களா? எஸ் பிரதர். தேங்க்ஸ் லாட். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். தேங்க்யூ ஸோ மச். எனி அதர் கொஸ்டின்ஸ்? பட் இந்த புரிதல் சொல்லுங்க. பிசினஸ் எடுத்த புதுசுல நமக்கு இருக்கிறது இல்ல. எஸ், இப்போ நம்ம நீங்க எல்லாரையும் சொல்லும்போது கஸ்டமரா பார்ப்போம், அது அது தப்பு. அதாவது Yes. நீங்க ஒரு சில பீப்புள் அட்ராக்ட் பண்ணுவீங்க, நீங்க கொடுக்குற கண்டென்ட் மூலமாவோ இன்ஃபர்மேஷன்ஸ் மூலமாவோ அட்ராக்ட் பண்ணுவீங்க. அவங்களுக்கு உண்மையாலுமே நீட் இருந்தா மட்டும்தான் தே கன்வெர்ட் அஸ் அ கஸ்டமர். ஓகேங்களா? அவங்களுக்கு உண்மையாலுமே நீட் ஆகணும். நீங்களுமே ஒரு ஐடியல் கஸ்டமர் ஒர்க் பண்ணணும். நாங்க அடுத்த கம்மிங் செஷன்ஸ்ல வந்து உங்களுக்கு ஐடியல் கஸ்டமரை பத்தியும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான். சரிங்களா? எப்படி உங்களுக்கான ஐடியல் கஸ்டமரை நீங்க ஃப்ரேம் பண்ணணுங்கிறதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு. அது ஒர்க் பண்ணிட்டு அவங்கள மட்டும் நீங்க வந்து கிராப் பண்ணி ஒர்க் பண்றப்ப, அவங்களோட மட்டும் க்ளோஸா நீங்க வந்து ஒர்க் பண்றப்போ உங்களுக்கு ரிசல்ட் ஓரியன்டாவும் இருக்கும். சரிங்களா? ஒன்லி நம்ம வந்து அதை மணி ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல மட்டும் ஒருத்தர் அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா அது ஒர்க் ஆகாது. அதனாலதான் உங்களோட பிசினஸ் வந்து பர்பஸ்ஃபுல்லா மாத்திக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்கான காரணம். ஓகே. ஆனா நெக்ஸ்ட் செக்ஷன் இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. அது வந்து ஐடியல் கஸ்டமரை பத்தி ஒரு கான்செப்ட் இருக்கு. உங்களுக்கான ஐடியல் கஸ்டமர் எப்படி நீங்க கிரியேட் பண்ணலாம்ட்டு அதை பண்ணிட்டீங்க அப்படின்னா இட்ஸ் ஒர்க் வெரி வெல். இப்போ என்னோட பிசினஸ்ல வந்து நானும் வந்து பாத்தீங்கன்னா 580 கஸ்டமருக்கு மேல கஸ்டமர் பேஸ் வச்சிருந்தேன். ஒரு 35 கேட்டகரிக்கு மேல சர்வ் பண்ணிட்டு இருந்தேன் மார்க்கெட்ல. பட் என்னால டர்ன் ஓவர் பண்ண முடிஞ்சுச்சா, நான் எதிர்பார்த்த ரெவன்யூ வந்துச்சான்னு கேட்டா இல்ல. பட் எப்ப நான் என்னோட டாப் 20% கஸ்டமர் யாரு, அவங்களுக்கு என்ன சேலஞ்சஸ் இருக்கு அப்படின்னு பார்த்து அவங்களுக்கு நான் வேல்யூ ஆட் பண்ண ஆரம்பிச்சேனோ என்னோட growth வந்து 10x இருந்துச்சு. ஈஸியா 7x 10x இருந்துச்சு. இப்போ உங்க பிசினஸ்லயும் நீங்க சொல்ற அந்த பெயின் பாயிண்ட்டை அக்செப்ட் பண்ற கஸ்டமர் யாரோ அவங்க தான் உங்களோட கஸ்டமரா இருக்க முடியும். ஓகேங்களா? பட் காமனா வேல்யூ கொடுக்கலாம் எல்லாருக்கும். உங்களோட கல்ச்சர் என்ன, நீங்க என்ன வந்து பீப்புளுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கிறத எஜுகேட் பண்ணலாம், அவேர்னஸ் கிரியேட் பண்ணலாம். பட் யாரு உங்க எனர்ஜியோட மேட்ச் ஆகுறாங்களோ அவங்க தான் உங்களுக்கான கஸ்டமரா மாறுவாங்க. அதுதான் கரெக்டாவும் இருக்கும். ரைட், எனி அதர் கொஸ்டின்ஸ்? நீங்க இதை அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கோங்க. சரிங்களா? எஸ் சார். சார் கொஷின் கேட்கலாம் சார்? வணக்கம் வணக்கம் பிரதர், சொல்லுங்க. எஸ் சார். அரௌண்ட் 3000 கஸ்டமர் தான் வச்சிருக்கேன். பட் ஸ்டேட்டஸ் போட்டு ஒர்க் பண்ணும்போது தான் தெரியுது எவ்ரிடே வந்து 100 வியூஸ் தான் வருமே. ம் ஒன்லி 100 வியூஸ் தான். இந்த இது ப்ரொமோஷன் ஏதாவது போஸ்டர் ஏதாவது போட்டாலும் 100 வியூஸ் தான் வரும். ம் ஸோ வேல்யூபிளாக ஏதாவது ஒரு டிப்ஸோ இல்லைன்னா ஃபெஸ்டிவல் சம்மந்தப்பட்டது ஏதோ பண்ணிட்டு இருப்பேன் நான் இன்ட்ராக்ட் ம் பண்ணுறதுக்கு. ம் ஓகே சார். அப்புறம் எனக்கு ஒரு கொஷின் சார். இது பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது இல்லை, அப்ளிகேஷன் சம்மந்தப்பட்டது. லாஸ்ட் 1 வீக்காக ஒரு ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். அட்வான்ஸ்டு ஃபோன் தான் இது. சொல்லுங்க. வாட்ஸ்அப் பிஸ்னஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? இதில் ஆல்மோஸ்ட் ஸ்டோரேஜ் எல்லாம் கிளியர் பண்ணியிருக்கேன். இன்டர்நெட் ஃபாஸ்ட்டும் எல்லாமே இருக்குது. ஆனால் ம் யாராவது மெசேஜ் அனுப்புனா, இமேஜ் மெசேஜ் யார் அனுப்புனாலும், வீடியோ மெசேஜ் யார் அனுப்புனாலும் ம் அதை கிளிக் பண்ண முடியல. அது கிளிக் பண்ணாலும் டவுன்லோட் ஆகிறதில்ல இமேஜ். வாட்ஸ்அப்ல எதுவும் அப்டேட் இருக்கான்னு பாத்தீங்களா? வாட்ஸ்அப்லயே உங்க அப்டேட் அப்ளிகேஷன் ஃபுல்லி அப்டேட்டட். ஈவன் நான் டவுன்லோட் பண்ணிட்டு அப்லோடும் பண்ணிட்டேன் நான். ம் அப்டேட் பண்ணும்பொழுது பாஸ்ட் எனக்கு வேணும் இல்லையா, பேக்கப் ஹிஸ்ட்ரி எல்லாமே வேணும் இல்லையா, அதுல அதை உங்க பேஸ் பண்ணி வாட்ஸ்அப் நான் இது ஹெல்ப் பண்ணேன். ஆப்ஷன் இருக்கும், நீங்க அதுல வந்து டிக்கெட் ரைஸ் பண்ணலாம் மேபி. சரிங்களா?
ஓகே ஓகே. ஆஹா. அதுல பண்ணி நீங்க வாட்ஸ்அப் டீமுக்கு மெயில் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்கிரீன்ஷாட்டை வச்சு அவங்க ஆஹா. அதை இது பண்ணி தருவாங்க. மேபி உங்க ஆண்ட்ராய்டா iOS தான் நீங்க யூஸ் பண்ற மொபைல். ஆண்ட்ராய்டு. மேபி ஆண்ட்ராய்டோட OS இஷ்யூவா கூட இருக்கலாம் அது. இல்ல வந்து ஓகே அது ஏதாவது பக் ஃபிக்சிங் இருந்துச்சுன்னா அதை பண்ணி தருவாங்க. அதை நீங்க ஓகே ஓகே மெயிலா சார். பண்ணணும். ஹெல்ப் ஆப்ஷன்ல போயிட்டு நீங்க அதை மெயிலா பண்ணணும். ஓகே, அது 24 ஹவர்ஸ் டைம் எடுக்கும் இல்லைங்களா? ஓகே ஆமா ஆமா ஆமா. ஓகே சார், அது செக் பண்ணுறேன். அதர் தேன் தட் வேறு ஏதாவது நாமளா யூஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸ் ஏதாவது இருக்குமோ பார்த்தேன் வேறு நாள். ஈவன் ஸ்டேட்டஸ் கூட போகிறோம் இல்லைங்களா? முன்னாடியெல்லாம் கிளிக் பண்ண என்ன ஸ்டேட்டஸ், உங்களோட ஸ்டேட்டஸ் எல்லாம் கூட பார்ப்பேன். இப்போ ம். ஸ்டேட்டஸை ஓப்பன் பண்ண முடியறதில்ல. தெரியுது அந்த பிளர் இமேஜ் மாதிரி தான் தெரியும், கிளிக் ஓகே பண்ண போகாது. ஓகே, ஏதோ பக் தான் இருக்கு. நீங்க ம். OSல கூட அந்த பிரச்சனை இருக்கலாம். அதை ஓகே நீங்க ஓகே ப்ராப்பரா வாட்ஸ்அப் டீம் இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா கூட அவங்க இன்டர்னல் அந்த ஆண்ட்ராய்டு வெர்ஷன் இதோட டீமோட பேசி அவங்க அதை அப்டேட் பண்ணி தர வாய்ப்பு இருக்கு. ஓகே. வாட்ஸ்அப் உங்க ஹெல்ப் ஆண்ட்ராய்டோட சப்போர்ட். OS அப்டேட் எதுவும் இல்லாம இருக்கானான்னு செக் பண்ணி பாருங்க. இந்த 2 விஷயத்தை செக் பண்ணீங்கன்னா தெரிஞ்சிடும். ஓகே. வாட்ஸ்அப் அப்டேட் ஆண்ட்ராய்டு. பண்ணீங்க, ஆண்ட்ராய்டு OS வந்து அப்டேட் ஆயிட்டே இருக்கும் ஒவ்வொரு தடவையும். அந்த ஓகே. OS ஆண்ட்ராய்டு வாய்ஸ். லேட்டஸ்ட் வெர்ஷன் இல்லாம இருக்கான்னு பாத்துக்கோங்க. ஓகே, இதை நான் செக் பண்ணல சார், இது பண்ணுறேன். அது ஆண்ட்ராய்டு. மேபி பண்ணீங்கன்னா அந்த ம் வெர்ஷனோட மேட்ச் ஆச்சுன்னா, ஏன்னா நீங்க இன்ஸ்டால் பண்ண வாட்ஸ்அப் வந்து நியூ வெர்ஷனா இருக்கும். அது வந்து ம் ஓல்டர் வெர்ஷனா இருந்ததுன்னா மேபி கனெக்ட் ஆகாம இருந்திருக்கும். அதை செக் பண்ணி பாத்தீங்கன்னா ஓகே தான். ஓகே ஓகே. அன்மேட்ச்டு வெர்ஷன்ஸ். ஓகே, புரியுது சார். ஓகே, அதை நான் செக் பண்ணுறேன் சார். தேங்க்யூ. கண்டிப்பா. தேங்க்யூ ஸோ மச். Sir, I'm Rajesh, sir. I'm சூப்பர். into retail actually. And I have nearly more than 20,000 customers in my contacts. சூப்பர். And as you said, நீங்க சொல்றது எல்லாமே வந்து ஸ்டேட்டஸ் வைக்கிறது, தென் அதர் தென் திஸ் கம்யூனிட்டி பில்ட் பண்றது, இது எல்லாமே B2Bக்கு மேட்ச் ஆகும் சார். பட் ஃபார் B2C, ஹவு டு வி டூ திங்ஸ்? ப்ரோ, B2Cக்கு நீங்க 20,000 கஸ்டமர் வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்றது வாட்ஸ்அப் API போயிருங்கன்னு சொல்லுவேன். But we are not into online, we are only into offline. We have a store. ஆஃப்லைனுக்கு தான் நீங்க. Okay. அதாவது என்னன்னா B2Cல என்ன ஒரு சேலஞ்ச்னா பர்சனலைஸ் பண்ண முடியாது. 20,000 கஸ்டமரையும் அவங்களுக்கு நம்ம இண்டிவிஜுவலா அனுப்புற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும். அதை பண்ணணும் அப்படின்னா அது ஒன்லி வாட்ஸ்அப் API வழியா தான் முடியும். ஏன்னா அதுல வந்து AI சாட்பாட்ஸ் இருக்கு, ஆட்டோமேஷன் பண்ண முடியும். I know all that, but it is a bit expensive. இல்ல, அது பார்த்திருக்கேன், API எல்லாமே பார்த்திருக்கேன். இட்ஸ் பிட் எக்ஸ்பென்சிவ். அண்ட் மோரோவர் அதுல வந்துட்டு எத்தனை கஸ்டமர், இப்போ நம்ம அந்த காலத்துல பாத்தீங்கன்னா போஸ்ட் கார்டு போட்டுட்டு இருந்தோம். அப்புறம் வந்து வி சென்ட் என்வெலப்ஸ், தென் வி ஹேட் பர்சனல் கால்ஸ், காலிங், டெலிகாலிங் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து வி ஆர் யூசிங் ஒன்லி இன்ஸ்டாகிராம் ப்ரொமோஷன்ஸ் வச்சு தான் வந்து நம்ம வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்கோம் கஸ்டமரை வந்து. ஈவன் கேபிள் டிவிஸ் சேனல்ஸ் இது எதுவுமே ஒர்க் ஆகுறது இல்லை வர வர. ஸோ நோ அதர் மீடியாஸ் தேர் எக்ஸப்ட் இன்ஸ்டா அண்ட் ஃபேஸ்புக். இது இல்லாம நீங்க சொல்ற API இருக்கு, பட் API இஸ் a bit expensive. இது இல்லாம வேற ஏதாவது பண்ண முடியுமா? கண்டிப்பா ப்ரோ. இப்ப நான் ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு சொல்றேன். உங்களோட பிசினஸ்ல ஆபரேஷன் எக்ஸ்பென்ஸ்னு ஒண்ணு கண்டிப்பா இருக்கும். அது உங்களோட ரெண்ட், EB, சேலரி எல்லாமே இருக்கும். கரெக்டுங்களா? ஆனா அதுல நிறைய பிசினஸ் ஓனர்ஸ் மார்க்கெட்டிங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா பாக்குறது இல்ல. சரிங்களா? யோசிச்சு பாருங்க, 20,000 கஸ்டமர், நீங்க போய் அந்த 20,000 பேருக்கும் ஒரு பேம்ப்ளெட் இஷ்யூ பண்ணா கூட குறைஞ்சது ஒரு பேம்ப்ளெட்டுக்கு 3 rupees இன்னைக்கு செலவு பண்ணணும். கரெக்டா? நீங்க சொல்ற இன்ஃபர்மேஷன் போய் சேரணும்னா தயவு செஞ்சு நீங்க உங்களோட மைண்ட் செட்டை கொஞ்சம் மாத்திக்கோங்க. இன்னைக்கு இருக்கிற காம்படிஷன் இருக்கக்கூடிய ஒரு பிசினஸ் வேர்ல்டுல உங்களை பத்தி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் மந்த் ஆன் மந்த் ஒரு கஸ்டமருக்கு ரீச் ஆகிட்டே இருக்கணும். உங்களோட ஒரு கஸ்டமர் கனெக்டடா இருக்கணும். உங்களை அவங்க மறக்காம இருக்கணும்னா ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன் சேனல் வேணும். சோஷியல் மீடியா ஃப்ரீ தான், பட் அது வந்து எப்படின்னா அது ஒரு ஹிஸ்டரி மேக் பண்ற மாதிரி தான். யாரெல்லாம் உங்களை பத்தி தேடுறாங்களோ அந்த நியூ பீப்புள் அட்ராக்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? மார்க்கெட்டிங்க முதல்ல வந்து நீங்க எக்ஸ்பென்ஸா பார்க்காதீங்க. இட் இஸ் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா? இட் இஸ் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட். எப்படி நீங்க ஆபரேஷன் அண்ட் பட்ஜெட் வைக்கிறீங்களோ, ரெண்ட், EB, சேலரி வைக்கிறீங்களோ, அது மாதிரி நீங்க செட் பண்ணக்கூடிய ப்ரொஜெக்டட் ரெவென்யூல மினிமம் 5% ஆது மார்க்கெட்டிங்க்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும். அப்பதான் உங்களோட பிசினஸ் வந்து கன்சிஸ்டன்டா க்ரோ ஆகும். ஏன்னா புரிய வைக்கிறேன், we are a service industry, but we also invest in marketing. சரிங்களா? நாங்க மெட்டா ஆட் ரன் பண்றோம், PP யூஸ் பண்றோம், நிறைய வேலை வந்து நாங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? இங்க நான் இந்த மாதிரி ஒரு நிறுவனம் இருக்கு, ஒரு ஒரு பிராண்ட் இருக்கு அப்படிங்கறத
பீப்புள் தெரிஞ்சுக்கணும்னா என்னென்ன வழியில எல்லாம் ரீச் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு உங்களோட ஸ்டைல்ல சொல்லுங்க பாப்போம். நீங்க என்னென்னலாம் பண்ணிருக்கீங்க? Previously, we were using the traditional ways, going through pamphlets in the auto, வண்டியில விளம்பரம் பண்றது எல்லாமே பண்ணிட்டு தான் இருந்தோம். ஆ But now we have shifted to Instagram, Facebook, and all that. Digitally, we have changed our style also. கரெக்ட். And still, see, ours is a very old concern also. So actually, an advertisement or an awareness campaign is not needed. Just to remind a customer that we are also existing in the marketங்கிறது மட்டும்தான் எங்களுக்கு தேவை. ஏன்னா எங்களோட நிறுவனம் பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி ஓல்டு. ஓகே. அதனால வந்துட்டு as you said, maybe we'll try the API and seasonally or ஒரே monthly. ஒரு கிளாரிட்டி கொடுக்குறேன் பிரதர். இப்போ நீங்க எந்த வருஷம் பிசினஸ் ஆரம்பிச்சீங்க? 1945. 1945. அந்த டைம்ல உங்களோட டார்கெட் கஸ்டமர் வந்து 70s 80s கிட்ட இருப்பாங்களா? No sir, that was I'm a third 45 னா ரொம்ப generation. ஏர்லி, அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடி. No, I'm a third generation entrepreneur. அப்ப இது பண்ணுவாங்கன்னா பேபி பூமர்ஸ்னு சொல்லுவாங்க, சுதந்திர டைம்ல வந்தவங்க 50 60ல. நீங்க அந்த காலத்துல வாழ்ந்த மக்களுக்கு நீங்க ட்ரெடிஷனலா ஏதாவது ஒரு பேம்ப்ளெட் வைக்கிறீங்க, இல்ல ஒரு ரேடியோ அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தீங்க, அது ஒரு பெயிண்ட் இது பண்ணிருப்பீங்க, அதெல்லாம் பண்ணிருப்பீங்க. இன்னைக்கு யாரு டிசிஷன் மேக்கர் தெரியுங்களா நம்ம ஊர்ல? It's the young people generation, younger generation. யங்கர் ஜெனரேஷன். இப்ப அவங்களுக்கு நீங்க சோஷியல் மீடியா வந்துட்டீங்க, சந்தோஷம். பட் டைரக்டா கம்யூனிகேட் பண்றதுக்கு இன்னைக்கு என்ன சேனல் இருக்குன்னு சொல்லுங்க. No, nothing is there except so WhatsApp தான். யோசிச்சு பாருங்க. இப்ப Facebook, Instagram இஸ் a சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம். அதுலயும் நிறைய நியூ டூல்ஸ் இருக்கு. பட் நான் ஒரே ஒரு விஷயம் ஷோகேஸ் பண்றேன். அதாவது 90s கிட்ட 90கள்ல பிறந்தவங்களும் 2000ல பிறந்தவங்க தான் இன்னைக்கு டிசிஷன் மேக்கர். அக்செப்ட் பண்றீங்களா? Understood. புரியுதுங்களா? இப்ப அவங்கள ரீச் பண்ணணும்னா நீங்க வந்து இப்போ ஒரு விஷயத்த மாசா கொண்டு போய் சேர்த்தாதான், அதாவது எந்த அளவுக்கு உங்களுக்கு அதிகமான ரீச் இருக்குதோ அந்த அளவுக்கு தான் கன்வர்ஷன் இருக்கும். ஒரு 10,000 பேரை கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு 1000 கன்வர்ஷன் கொண்டு வரலாம். 1000ல இருந்து ஒரு 2000 பேர் மினிமம் நம்மளால பிசினஸா கன்வெர்ட் பண்ண முடியும். அக்செப்ட் பண்றீங்களா? ஓகேங்களா? இப்ப அந்த 20,000 பேரையும் இன்ஸ்டன்டா ரீச் பண்றதுக்கு உங்ககிட்ட சொல்யூஷன் இருக்கா கையில? No, I have their contact details, everything is there. I can Contact reach இருக்கு. them. பட் இந்த இடத்துல என்ன பிரச்சனைனா, இங்க பாருங்க, நான் உங்களுக்கு என்னென்ன ஜெனரேஷன் காமிக்கிறேன். நான் 46ல இருந்தே காமிச்சிருக்கேன். 1946 to 64 பேபி பூமர்ஸ். ஓகேங்களா? அப்பெல்லாம் வெளியே பேசுறதுக்கே பயப்படுவாங்க. அதுல இருந்து வெளியே வந்த காலம், வெளியே வந்து மக்கள் அந்த புரட்சி ஏற்பட்ட காலம். அதே 65ல இருந்து 80 80s கிட் ஜென் எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 81ல இருந்து 96 மில்லினியல்ஸ். சரிங்களா? அதே அவங்கள வந்து 80s 90s கிட்ட நான் சொல்லிட்டு இருக்கேன். இதே ஜென்சி 97ல இருந்து 2012க்குள்ள பிறந்தவங்க. 13ல இருந்து 24 ஜென் ஆல்பா. இந்த ஸ்டேஜ்ல நீங்க இப்ப உங்களுக்கான கஸ்டமரா யார் மாறிக்கிட்டு இருப்பாங்கன்னா மில்லினியல்ஸும் ஜென்சியும். சரிங்களா? இவங்களை எப்படிலாம் ரீச் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. மேஜரா இப்ப ஜென்சி எங்கெங்க அவைலபிளா இருக்காங்க, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லா எப்படி இருக்குன்னா கேமிங், மியூசிக்கு, ஹெல்த் சஸ்டைனபிலிட்டி, இந்த மாதிரி ஒரு இதுல இருப்பாங்க. அவங்களை எப்படி ரீச் பண்ணலான்னு பாருங்க. ஒன்னு சோஷியல் காமர்ஸ், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், இன்ஃபுளுசர் மார்க்கெட்டிங், கேமிஃபிகேஷன் அண்ட் ரிவார்ட்ஸ். நீங்க ஒரு ஆஃபர் டிஸ்கவுண்டே கொடுத்தாலும் டைரக்டா கொடுத்தா அவங்களுக்கு பெருசா இம்ப்ரெஸ் ஆக மாட்டாங்க. ஓகேங்களா? அவங்களை ஏதாவது வகையில ஒரு கேமிங் ஆக்டிவிட்டியில இன்வால்வ் பண்ணி அதுக்கு கொடுத்த மாதிரி ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு வரணும். அதெல்லாம் நாங்க இப்போ ஒர்க் பண்றோம். லைக் ஸ்பின் வீல், ஸ்கிராட்ச் கார்டு, அந்த மாதிரி எல்லாம் இப்ப நீங்க இனிஷியலா எப்படி கூகுள் பே, போன் பே எல்லாம் பழக்கப்படுத்தலாம் நம்மள. நாங்க லாஸ்ட் இயர் கூட பாத்தீங்கன்னா ஸ்பின் வீல் எல்லாம் வச்சிருந்தோம். பட் அது வந்து பாத்தீங்கன்னா ஹோம் மேக்கர்ஸ்க்கு வந்து they did not like it actually because we gave only the kids the gift and the homemaker was not awarded. So they felt a bit awkward. So that's why we changed our strategy from spin wheel to this year we have just going for compulsory gifts தான் போயிருக்கோம். ஓகே, புரியுது. பட் அவங்களே நீங்க கேமிஃபை பண்ணலாம். ஹவுஸ் வைஃப்ஸ் இருக்காங்க. Understood. So we decided one thing. அவங்களுக்கு தகுந்த கேமிஃபிகேஷன் ஆக்டிவிட்டி என்னவோ பண்ணணும். நீங்க என்னன்னா 20,000 கஸ்டமர்ஸ் இருக்காங்க. பட் இதுல யாரு உங்களுக்கு குவாலிட்டி கஸ்டமர், யாரு உங்களோட லாயல் கஸ்டமர்னு உங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஓகேங்களா? ப்ரோக்ராம் அட்டெண்ட் பண்ணீங்களா சார்? ROIC ப்ரோக்ராம், ரீடைன் யுவர் கஸ்டமர் ப்ரோக்ராம் அட்டெண்ட் பண்ணீங்களா? I think I attended, sir. Was it yesterday or day before yesterday, sir? இல்ல, ஆக்சுவலி லாஸ்ட் பேட்ச் வந்து நமக்கு 8ஆம் தேதி பண்ணியிருந்தோம். சரிங்களா? அதுல கிளியர்லி எக்ஸ்பிளைன் எப்படி வந்து நீங்க இது பண்ணணும்னு சொல்லிட்டு.
அது நீங்க அட்டன் பண்ணலன்னு நினைக்கிறேன் மேபி. அதுல வந்து சொல்லியிருப்போம் எப்படி வந்து கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணோம். அதுல வந்து ஒரு கான்டெக்ட் செட் பண்ணியிருப்போம் எப்படிலாம் வந்து கஸ்டமரை நர்ச்சர் பண்ணலாம்னு சொல்லிட்டு. நீங்க வச்சிருக்க 20,000 கஸ்டமருங்கிறது இட்ஸ் அ குட் வால்யூ. பட் இவங்களை நீங்க கரெக்டா கேர் பண்ணல, அவங்கள வந்து ப்ராப்பரா நர்ச்சர் பண்ணி ரீடைன் பண்ணல அப்படின்னா அந்த கஸ்டமர்ஸை கொஞ்சம் கொஞ்சமா லூஸ் பண்ணிடுவீங்க. ஓகே. நீங்க மார்க்கெட்டிங்க்கு ஒரு பட்ஜெட் இன்னைக்கு இருக்க சூழ்நிலைக்கு ஒதுக்கி தான் ஆகணும். அது மினிமலா. நீங்க இந்த 20,000ங்கிறது உங்களுக்கு பெருசா இருக்கு. பட் இதுல வாட்ஸ்அப்ல இருக்கவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு 60% தான் இருப்பாங்க. ஆமாங்க. 80% இருப்பாங்க சார். இன்னைக்கு எல்லாரும் வச்சிருக்காங்க 80% இருப்பாங்க. ரைட். அதுல ஆக்டிவா இருக்கவங்க ஒரு 60 இருக்கும், இன்ஆக்டிவ் ஒரு 20% போயிடும். அப்ப உங்களோட லாயல் கஸ்டமர் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வாட்ஸ்அப்பை ஒரு பல்ஸ் மீட்டர் மாதிரி நீங்க யூஸ் பண்ணலாம். வாட்ஸ்அப் ஏபிஐ நாங்க அதை ரியல் டைம்ல யூஸ் பண்ணி ரிசல்ட்டும் கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா? ஓகே. நீங்க வேணும்னா என்ன ஒரு ஆப்ஷன் போலாம் அப்படின்னா, இந்த 20,000 பேரை ஒரு 20 கம்யூனிட்டியா பிரிக்கணும். ஓகேங்களா? ஓகே. அப்படி நீங்க பிரிச்சீங்கன்னா தான் அவங்களை இன்வைட் பண்ணணும், இன்வைட் பண்ணி ஆட் ஆகணும், அவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும் அந்த கம்யூனிட்டியில இருக்கிறது மூலமா அப்படிங்கறத புரிய வைக்கணும். அதுக்கப்புறம் தான் இது ஒர்க் ஆகும். ஆனா இது ஒன் டைம் ப்ராசஸான்னு கேட்டா கிடையாது. குறைஞ்சது 1 வருஷம் எஃபர்ட் போடணும். கண்டிப்பா. அது சரி. சரிங்களா? உங்க பிசினஸ்ல உங்களுக்கு எவ்வளவு காம்படிஷன் இருக்கு இன்னைக்கு இருக்க சூழல்ல? லோக்கல் காம்படிஷன்ஸ். Sir, we have very high competition, sir. It's very tough. ரைட். அப்ப நீங்க 1 இயர் எஃபர்ட் போட்டு ஒரு கம்யூனிட்டியை பில்ட் பண்ணி அவங்கள வந்து நர்ச்சர் பண்றது பெஸ்டா, இன்ஸ்டன்டா ஒரு கஸ்டமருக்கு என்ன தேவைன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்கள பர்சனலைஸ்டா என்கேஜ் பண்றது பெஸ்டா? Both must be done, sir. For the long run, we need to nurture and maintain customers. And for the short run, to satisfy their needs, it should be done. So both are needed. ரைட். ரொம்ப Short சிம்பிளா சொல்றேன். இப்ப தீபாவளி டைம் கண்டிப்பா எல்லாரும் போனஸ் வாங்கியிருப்பாங்க. நீங்க நார்மல் சேல்ஸை விட தீபாவளி டைம்ல எப்படி உங்களுக்கு பிசினஸ் இருக்கு? Pardon me. திருப்பி சொல்லுங்க சார். இப்ப எல்லாருக்குமே மணி ஃப்ளோட்டிங் இருக்கும் ஃபெஸ்டிவல்னால. Yeah. பிசினஸ் இப்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கா இல்லையா? நார்மல் டேஸ் Sir. ஒரு போன மாசம் இருந்ததுக்கு இப்ப இந்த மாசம் எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு? இந்த கமிங் ஒரு லாஸ்ட் 10 days. Sir, we are into textile, sir. So our business will be 300 times to the regular. ஓகே, புரியுதுங்களா? ஆனா நீங்க அந்த எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் எல்லாத்தையும் ரீச் பண்ணீங்கன்னா இது இன்னும் கூடும். Okay. 300 டைம்ங்கிறது 500 டைமா கூட கூடும். Okay. ஆனா கஸ்டமருக்கு வந்து ஆல்ரெடி உங்க பிராண்ட் மேல ஒரு ட்ரஸ்ட் ஃபேக்டர் இருக்கு, ஒரு லெகசி பிளேயரா நீங்க இருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கு ட்ரெண்டுக்கு நான் அப்டேட் ஆயிட்டேன் அப்படிங்கறத கஸ்டமர் கிட்ட நீங்க கொண்டு போய் ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா கஸ்டமர் அப்டேட்டடா இருக்காங்க. Yeah, understood. உங்களுக்கு ஒரு புது ப்ராடக்ட் என்ன வருது, புது பிராண்ட் என்ன வருது கிளாத்திங்ல அப்படிங்கிறது தெரியறதுக்கு முன்னாடி கஸ்டமருக்கு தெரியுது. ஓகேங்களா? ஆமா. நீங்க அவங்க கிட்ட நம்ம வந்து அப்டேட் ஆயிட்டோம், நம்ம வந்து ஒரு லெகசி பிளேயரா இருந்தாலும் இன்னைக்கு ட்ரெண்டுக்கு இந்த பிராண்ட் வந்து எவால்வ் ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரியணும் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டிஸையும் அதுல இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸையும் டூல்ஸையும் நீங்க பயன்படுத்தி தான் ஆகணும். கண்டிப்பா சார். இன்னைக்கு கண்டிப்பா. நம்ம ஆண்ட்ராய்ட் போன் யூஸ் பண்றோமா கீபேட் போன் யூஸ் பண்றோமா பிரதர்? சொல்லுங்க. எல்லாருமே டச் தான் வச்சிருக்காங்க. கரெக்டா? ஆமா. So they are updated. ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணீங்கன்னா எப்படி ஒர்க் ஆகும்? கண்டிப்பா. நான் சொல்றது புரியுதுல்ல உங்களுக்கு? We'll go for API. We'll go for API. நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா அதுல வந்து நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, பட் அதை கண்டிப்பா உங்களோட ரெவென்யூல அதை ரிட்டர்ன் எடுத்துட முடியும், ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ல எடுத்துட முடியும். ஓகே. முடிஞ்ச அளவுக்கு ஃபெஸ்டிவல் டைம்லயாவது ரீச் பண்ணுங்க பீப்புளை. ஏன்னா நாங்க அதுக்கு வந்து கஸ்டமர் growth மேனேஜர்னு ஒரு ப்ரோக்ராமே வச்சிருக்கோம். அதுல வந்து உங்களோட லாயல் கஸ்டமர் யாரு, நியூட்ரல் கஸ்டமர் யாரு, நான் லாயல் கஸ்டமர் யாரு எல்லாத்தையும் வந்து செக்மெண்ட் பண்ணி ரைட் கஸ்டமரை மட்டும் ரைட் டைம்ல ரீச் பண்றதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் நாங்க கொடுக்குறோம். நீங்க என்ன யோசிப்பீங்கன்னா எனக்கு 20,000 கான்டாக்ட் 20,000 பேருக்கு அனுப்புனா நியர்லி எனக்கு வந்து ஒரு 18,000 20,000 ஸ்பெண்ட் ஆகுமே யோசிப்பீங்க. பட் நம்ம அதை குறைச்சு காஸ்ட் கண்ட்ரோலா ஒரு கேம்பெயினா பண்ண முடியும். ஓகே, அண்டர்ஸ்டுட். சரிங்களா? நீங்க எனக்கு ஆஃப்டர் செஷன் வேணா நீங்க பர்சனலா கனெக்ட் ஆகுங்க, உங்களுக்கு நான் பர்சனலா கைட் பண்றேன் இது எப்படி வந்து அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வாட்ஸ்அப் ஏபிஐங்கிறது இன்னைக்கு ட்ரெண்டுக்கு இருக்கிற ஒரு டூல். யாரெல்லாம் வந்து இன்டர்நெட் வந்தப்ப வெப்சைட் ஆரம்பிச்சாங்களோ அவங்கலாம் இன்னைக்கு பெரிய ஆளா இருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி கூகுள் ப்ரொஃபைல் வந்தப்ப அதை லிவரேஜ் பண்ணாங்க. இன்னைக்கு கூகுள் ப்ரொஃபைல் ஒன் ஆஃப் தி மாடல். அதை நம்ம வந்து பயன்படுத்தி தான் ஆகணும், அந்த டூலை நம்ம பயன்படுத்தி தான் ஆகணும். வாட்ஸ்அப்பை நம்ம இன்னைக்கு பயன்படுத்தி தான் ஆகணும். நம்ம கஸ்டமர் பேஸ் அதிகமா இருக்காங்க,
நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா நிறைய கஸ்டமரை ப்ராப்பரா நீங்க ஞாபகப்படுத்தாதனாலேயே ரீடைன் பண்ணாம விட்டுருப்பீங்க. கண்டிப்பா. ஓகே. புரியுதுங்களா? யா அண்டர்ஸ்டுட் அதை நீங்க பண்ணுங்க அப்படிங்கறது என்னோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட். ஷூர் சார். 20,000 பேரை அந்த அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் மந்த் ஆன் மந்தாவது ஏதாவது வகையில ரீச் பண்ணணும். பட் இந்த மாதிரி சீசனல் டைம்லயாவது அவங்களை நீங்க அப்ரோச் பண்றப்ப அது உங்களுக்கு பெரிய கன்வர்ஷனா நடக்கும். ஓகே சார். ஓகே. ஏன்னா நீங்க எஸ்கேயூ வச்சிருப்பீங்க ப்ராடக்ட் 20 குறைஞ்சது ஒரு 250 கேட்டகரி 300 கேட்டகரிக்கு மேல ப்ராடக்ட்ஸ் இருக்கும். பட் எவ்வளவு கஸ்டமருக்கு பொறுமை இருக்கும் உள்ள வந்து பர்ச்சேஸ் பண்ற டைம்ல உங்கள்ட்ட இருக்க எல்லா ப்ராடக்ட்டையும் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு? கண்டிப்பா சார். அந்த கேப் எல்லாம் நீங்க லிவரேஜ் பண்ணலாம். அந்த கேப்பை நீங்க குறைக்கலாம் வாட்ஸ்அப் கம்யூனிகேஷன் மூலமா. ஷூர் சார். ஷூர். பிலோ 5,000 இருந்தீங்க, எனக்கு கஸ்டமர் பேஸே ஒரு 1000 2000 அப்படின்னா நீங்க நார்மல் வாட்ஸ்அப் டூலே யூஸ் பண்ணிக்கங்கன்னு சொல்லிடுவேன். பட் அபவ் 20,000 அப்படிங்கிறப்ப இட்ஸ் a குட் வால்யூம். இதை நீங்க ஸ்கேல் பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய கரண்ட் ட்ரெண்ட் டூல்ஸை நீங்க யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே சார். கண்டிப்பா சார். புரியுதுங்களா? ஏன்னா மெசேஜ்னா தீபாவளி டைம்ல போனாதான் உங்களுக்கு ரீச், அதுவும் அட்வான்ஸா நம்ம போறப்பதான் ரீச். ஆனா அதை வந்து நம்ம லாங் கேப்ல வந்து அனுப்புறது யூஸ் இல்லை இல்லையா? ஒன் இயர் எஃபர்ட் போட முடியுமா உங்களால? வாட்ஸ்அப் கம்யூனிட்டி கிரியேட் பண்ணி அதை உங்க டீம் பண்ணுவாங்களா? இல்ல அது பண்ண முடியாது. சோ we use the API. Not possible. கண்டிப்பா. அப்ப நீங்க அந்த மாதிரி ஒரு சொல்யூஷனுக்கு தான் போய் ஆகணும். அதுதான் நான் சொல்ல வரேன். ஓகே சார். ஓகேங்களா? நான் என்னோட கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு நான் பர்சனல் சாட்ல போட்டிருக்கேன். I'll call you back after. Yeah. சரிங்களா? Sure. ஒரு நிமிஷம் உங்களோட இது சொல்லுங்க. உங்களோட ஸ்டோர் நேம் மட்டும் எனக்கு சொல்லிடுங்க, நான் நோட் பண்ணிக்கிறேன். நான் மெசேஜ் அனுப்புறேன் சார். டெக்ஸ்ட் பண்ணுங்க, எனக்கு பர்சனலா டெக்ஸ்ட் பண்ணுங்க. Thank you. நைஸ். ஓகே, நெக்ஸ்ட் வேற யாருக்கும் क्वेश्चंस இருக்குங்களா? Q&A இல்லையா? நம்ம ஸ்டாப் வைண்ட் அப் பண்ணலாமா இன்னைக்கு டே செஷனை? சார் ஒண்ணு இப்போ ரீசெண்டா இன்னொன்னு கேள்விப்பட்டேன், இந்த வாட்ஸ்அப்போட இன்னொன்னு அரட்டைன்னு ஒன்று ஸ்டார்ட் ஆயிருக்கு. அது எப்படி சார்? அது ஸ்டார்ட் பண்ணவே இல்லை நானு. வந்து நம்ம ஊர் டூல். அது வாட்ஸ்அப்க்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் சேனல். இன்னும் அதுல வந்து பெருசா பிசினஸ் சம்பந்தமான இதெல்லாம் கொண்டு வர மாதிரி இல்ல. மீட்டிங் ஷெட்யூல் பண்ணிக்கிறது அந்த மாதிரி ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்கு. அது ஜோஹோவோட ஒரு ப்ராடக்ட். இன்னும் ஏன்னா வாட்ஸ்அப் வந்து இனிஷியலா எல்லாத்தையும் ஃப்ரீயா கொடுத்தாங்க, ஓகேங்களா? பட் இப்பதான் வந்து அத இது பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படி சொல்றது, மானிட்டைஸ் பண்றாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமா, நியர்லி ஒரு 10 இயர்ஸ் அதை வந்து ஃப்ரீயா கொடுத்து அதை இப்போ வந்து மானிட்டைஸ் பண்றாங்க. இப்போ அரட்டை வந்து நம்ம ஊர் டூலு, நம்மளோட ஒரு இது இருக்கும், ஒரு நேட்டிவ் கனெக்ட் இருக்கும் கண்டிப்பா அந்த டூல்ல. இப்போதைக்கு வந்து B2Bக்கு நீங்க ஏதாவது மீட்டிங் ஷெட்யூல் பண்றீங்க, அதை வந்து கஸ்டமருக்கு அனுப்பணும், அந்த மாதிரி பர்பஸ்க்கு ஓகேவே தவிர நம்ம பிசினஸ் டு கன்சியூமர்ஸ்க்கு அனுப்புற மாதிரி எதுவும் ஆப்ஷன்ஸ் அதுல இல்ல. ஓகே சார். பர்சனல் சேட்டுக்காக தான் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு அதுல. தேங்க்யூ சார். அதை யூஸ் பண்ணலாம் நீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க இன்டர்னல் உங்க டீமோட குரூப் மீட்டிங்ஸ்க்கு அதுக்கெல்லாம் நீங்க வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஃபியூச்சர்ல. ஓகே சார். சரிங்களா? நான் இந்த வாட்ஸ்அப் இஷ்யூ முடிச்ச பண்ணி உங்களுக்கு கால் பண்றேன் சார். கண்டிப்பா நீங்க OS அப்டேட் பண்ணீங்கன்னா மேபி இட்ஸ் ரிசால்வ் எனக்கு தெரிஞ்சு. சரி சார். ஓகே சார். சரிங்களா? தேங்க்யூ சார். ஷால் வி வைண்ட் அப்? இன்னைக்கு டே யூஸ்ஃபுல்லா இருந்ததா? இன்னைக்கு டே செஷன் ஓகே தான் சார். சொல்லுங்க பிரதர். இந்த வாட்ஸ்அப் ஏபிஐன்னு சொல்றீங்களா? அப்படின்னா என்னது? பிளே ஸ்டோர்ல உண்டா பிரதர்? இல்ல வாட்ஸ்அப் ஏபிஐங்கிறது ஒரு பிளாட்ஃபார்முங்க ஆக்சுவலி. லைக் எப்படின்னா வாட்ஸ்அப்ல வந்து மூணு டைப் இருக்கு. பர்சனல் வாட்ஸ்அப், பிசினஸ் வாட்ஸ்அப், அப்புறம் வாட்ஸ்அப் ஏபிஐ. வாட்ஸ்அப் ஏபிஐங்கிறது வந்து இப்போ நீங்க நிறைய ப்ளூடிக் வந்த மாதிரிலாம் மெசேஜஸ் உங்களுக்கு வரும் பெரிய பெரிய பிராண்ட்ஸ்ல இருந்து. ஆமா. அது மாதிரி நீங்க வந்து மோர் தென் ஒரு 5,000 கஸ்டமர்ஸ்க்கு மேல ஹேண்டில் பண்றீங்கன்னா நீங்க இந்த பர்சனல் வாட்ஸ்அப் கம்யூனிட்டியவோ இல்ல ப்ராட்காஸ்டையோ யூஸ் பண்ணி கஸ்டமரை ரீச் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு டூல். நீங்க அதுல வந்து மோர் தென் ஒரு 10,000 கான்டாக்ட் 20,000 கான்டாக்ட் மேல இருந்ததுன்னா அந்த டூலை நீங்க லிவரேஜ் பண்ணலாம். இல்லைன்னா உங்களுக்கு அது தேவையில்லை. ஓ சரி. வாட்ஸ்அப் ஏபிங்கிறது ஒரு பிளாட்ஃபார்ம். அது வந்து டைரக்டா வாட்ஸ்அப் கிட்ட வாங்க முடியாது, ஏதாவது ஒரு ப்ரொவைடர் வழியா அதை நீங்க வாங்கலாம். அது எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் சார்? அது நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்க? எவ்வளவு கஸ்டமர் கான்டாக்ட் பண்றீங்க? ஒரு கார் சீக்கர் வச்சிருக்கேன் சார். ஒரு மோர் தென் ஒரு 1000 கஸ்டமர் இருக்கும் சார். 1000க்கு இட்ஸ் நாட் நீடட். நீங்க கோ வித் கம்யூனிட்டி. வாட்ஸ்அப் கம்யூனிட்டி லிவரேஜ் பண்ணுங்க. வாட்ஸ்அப் கம்யூனிட்டினா இந்த ப்ராட்காஸ்டா? பர்சனல் வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப் கம்யூனிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஆமா.
அதை வந்து யூஸ் பண்ணுங்க. அதுல வந்து கஸ்டமரை இன்வைட் பண்ணுங்க. இப்போ உங்களோட அப்டேட் என்னென்னலாம் அந்த குரூப்ல ஜாயின் பண்ணா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வாட்ஸ்அப் கம்யூனிட்டியா பண்ணுங்க. அது மோர் தென் ஒரு 5000க்கு மேல வந்து ஆட் ஆகுது அப்படின்னா அப்ப நீங்க வந்து வாட்ஸ்அப் இப்படியே போய்க்கலாம். ஓகே ஓகே. இப்போ நான் வந்து நார்மல் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி ஓப்பன் பண்ணணும் அப்படிதானே சார்? எஸ் எஸ் எஸ். ஓகே ஓகே சார். அப்போ போதும். இன்னைக்கு செக்ஷன் ஃபுல்லாமே இந்த வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கிறது ப்ளஸ் இல்ல அந்த இல்ல, அதாவது கேட்லாக் வைக்கிறது. என்னென்ன ஃப்ரீ ரிசோர்சஸ் இருக்கு அப்படின்றது டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இதோட ரெக்கார்டிங் வரும் ஃபர்தரா. ஓகே ஓகே சார். வாட்ஸ்அப்ல என்னென்ன ஃப்ரீ ரிசோர்சஸ் இருக்குன்னு டீம் வந்து உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் போட்டுப்பாங்க குரூப்ல என்னென்ன பாயிண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணோன்னு. நீங்க அதையும் பாருங்க, பிளஸ் இந்த ரெக்கார்டிங் உங்களுக்கு வரும். ஓகே சார். இப்போ நெக்ஸ்ட் கிளாஸ்ல என்ன சார் இன்ட்ரெஸ்டா வரப்போகுது? நெக்ஸ்ட் செஷன் வந்து உங்களுக்கு எப்படி ஒரு ஐடியல் கஸ்டமரை கிரியேட் பண்றது, உங்களுக்கான கஸ்டமர் யாருன்னு எப்படி டிஃபைன் பண்ணலாங்கிறத நம்ம பேசுவோம். சரிங்களா? ஓகே ஓகே சார். கண்டிப்பா வரேன். கண்டிப்பா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ. இன்னைக்கு டே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுல? யூஸ்ஃபுல் கமெண்ட் பண்ணிடுங்க எல்லாரும் ப்ளீஸ். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா யூஸ்ஃபுல், இல்லை இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணணும், ஏதாவது பேசணும்னா சொல்லுங்க. ஐ டேக் ஃபியூ மோர் மினிட்ஸ். இன்னைக்கு பிக் டேக் அவே அப்படின்னு சொன்னோம்னா, கஸ்டமரை வந்து லீடை வந்து ஹேண்டில் பண்றதே ஒரு வந்து பிக் டேக் அவே தான். அது கரெக்டா அப்ரோச் பண்ணாதான் அவங்க இரிட்டேட் ஆகாம நம்மளோட வந்து பாண்டிங்ல இருக்க முடியும். அதுக்கான ஸ்டெப்ஸை நான் கத்துக்கிட்டது, பண்ணணும் இப்படி பண்ணணும்னு தெரியும், ஆனா எப்படி என்னென்ன ப்ரொசீஜர் எப்படி எப்படி பண்ணணும்னு தெரியல. அந்த ஸ்கிரீன்ஷாட்டை நீங்க சொல்றதுக்கு முன்னாடி எடுத்துட்டா அவ்வளோ ஒரு ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கும்னு நான் நம்புறேன். ரியலி இட்ஸ் பிக் டேக் அவே டு மீ. கண்டிப்பா. தேங்க்ஸ் a lot. ஒவ்வொன்றுக்கும் நீங்க வந்து கண்டென்ட் ப்ராப்பரா ரைட் பண்ணுங்க, அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்க, கண்டிப்பா ஒர்க் ஆகும். ஏன்னா இங்க ஒரு சேல் நடக்கிறதே ஒரு பீப்புள் டு பீப்புள் ரிலேஷன்ஷிப் தான். நீங்க அவங்கள ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பர்சனா ட்ரீட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அவங்கள்ட்ட வந்து பிசினஸ். ஓகேங்களா? அதை வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா எவ்ரி பர்சன்ஸ் ஆர் நாட் மணி மேக்கிங் ட்ரீ கிடையாது. அவங்கள்ட்ட நம்ம ஒரு ப்ராப்பரான ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணிட்டு உண்மையாலுமே அவங்களுக்கு தேவை இருக்கு, நம்மளால அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் யூ டூ யுவர் பிசினஸ் பிச். சரிங்களா? ஓகே, தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல்.